வணக்கம் அன்பார்ந்த ஸ்மியூல் இசை நண்பர்களே, இது உங்கள் அபிமான ஸ்மியூல் ஸ்டார்ஸ் இன்டர்வியூ. நான் உங்கள் நண்பன் டேனியல் ஜெயமணி. நண்பர்களே, எல்லா வசதி இருக்கும் மனிதர்களுக்கும் ஏதும் இல்லா மனிதர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஏதோ ஒரு மனக்கவலை, மன அழுத்தம் என்று அனைவரின் வாழ்விலும் மனதை வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. மன அமைதி தேடும் மனிதர்களுக்கு பல வழிகள் இருந்தாலும் எந்நேரமும் துணையாக இருப்பது இசை என்று சொன்னால் அது மிகையாகாது. இசையோடு மனிதன் இணையும் பொழுது அவன் தான் இழந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் மீண்டும் பெறுகிறான். இசை வழியாக பிறக்கும் பாடலை கேட்பதோடு தானும் இணைந்து பாடி இறுகி போன மனதை அதிலிருந்து விடுதலையாகி இன்பம் காண்கிறான். இசை என்பது மனிதன் காட்டும் மாய தந்திரம் இல்லை, மனிதனுக்கு இறைவன் தந்த தியான மந்திரம். வலிமைமிக்க இசையோடு அருமையாக பாடும் குரலால் பல வலிமிகுந்த ஆன்மாக்களும் ஆனந்தம் அடைகிறது. அருமையாக பாடுவோருக்கும் ஆனந்தமாய் அதை கேட்போருக்கும் எளிமையாக கிடைத்திருப்பதுதான் ஸ்மியூல் ஆப். இதில் அருமையாக பாடும் பலரின் இசை அனுபவங்களை நாம் கேட்டறிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்நாளில் நமது ஸ்மியூல் ஸ்டார்ஸ் இன்டர்வியூ கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தமது இசை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் விஜி சங்கரன் என்ற ஸ்மியூல் ஐடியில் உள்ள கிளாசிக்கல் சிங்கர் திருமதி விஜயலட்சுமி மேடம் அவர்கள். இறைவன் இவருக்கு தந்த இனிமையான குரலால் எண்ணற்றோரின் வாழ்த்துதல்களையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறார். தாழ்மையும் எளிமையும் தன் வழியாக கொண்டு வாழும் அருமை பாடகி திருமதி விஜயலட்சுமி மேடம் அவர்களை ஸ்மியூல் ஸ்டார்ஸ் இன்டர்வியூக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஸ்மியூல் குடும்பத்தினருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியினை உங்கள் குரலோசையோடு தொடங்கிட விரும்புகிறேன். எங்களுக்காக சில வரிகள். அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு சில வரிகள் நான் பாடுறேன். தொடக்க வினாவாக உங்களை பற்றியும் நீங்கள் ஸ்மியூலில் பாடத் தொடங்கின அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் ஜம்ஷெட்பூருங்கிற ஸ்டீல் சிட்டியில் தான். அப்பா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்தவர். நான் பேசிக்லி ஒரு MBA கிராஜுவேட் அண்ட் பல பெரிய கம்பெனிஸில் சீனியர் பொசிஷன்ஸில் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஸ்மியூல் பிளாட்ஃபார்ம் என்னோட ஃபஸ்ட்டு மியூசிக் ஸ்டூடெண்ட் கண்ணன் இந்த கோவிட் இனிஷியல் லாக்டவுன் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் எனக்கு. நன்றி. அடுத்ததாக, இந்த இசை மீதும் பாடுவதிலும் உங்களுக்கு எப்பொழுது ஆர்வம் உருவானது? மேலும் இசைப்பயிற்சி அனுபவங்களும் மற்றும் உங்களுடைய முதல் இசை மேடை அனுபவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அம்மா வழியாக எல்லாருமே ரொம்ப நல்லா பாடுவாங்க. எங்கள் தாத்தா பாகவதர். அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நேச்சுரலாகவே சங்கீதம் மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. நான் முறைப்படியாக சங்கீதம் 7 வயசுலேருந்து கர்நாடக சங்கீதம் கற்றுக்க ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக 8 வருஷம் கற்றுக்கிட்டேன். முதல் மேடை அனுபவம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அங்கே பல சங்கங்கள் காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது பாரதி விழாவில் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பாரதி பாட்டு நான் முதல்ல ஸ்டேஜில் பாடினேன். அப்போது எனக்கு 4 வயசு தான். மைக்கு கூட எட்டலை. அப்பா என்னை தூக்கி வச்சுட்டு தான் பாட வச்சார். அதில் முதல் பரிசு வாங்கினேன். இது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு. நன்றி மேடம். அடுத்ததாக, அன்று நீங்கள் இசை பயிற்சி பயின்றது போல் இன்று அநேகர் உங்களிடம் இசை பயிற்சி பயின்று வருகிறார்கள். ஒரு இசை ஆசிரியராக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அப்போது நாங்கள் அங்கே குருவை தேடிட்டு போவோம் பாட்டு கற்றுக்கிறதுக்கு.
இப்போ எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுத்து, பாட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். என்னோட பாட்டு கற்றுக்கிறவங்கெல்லாம் ஒரு எல்டர்லி ஜெனரேஷன். ஸோ அவங்களோட ட்ராபேக் என்னென்னா ஒரு மேஜிக்கல் ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. பட் கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் ட்ரைனிங். அதனோட எஃபெக்ட்ஸ் தெரியறதுக்கு டைம் ஆகும். பட் அ பியூட்டிஃபுல் வெப்பன் ஃபார் சிங்கிங். நன்றி மேடம். அடுத்து வரும் எனது வினாக்களுக்கு முன்பாக மீண்டும் எங்களுக்காக உங்களுக்கு விருப்பமான திரை இசை பாடலிலிருந்து ஒரு சில வரிகள். மணியோசை என்ன, இடியோசை என்ன, எது வந்த போதும் நீ கேட்டதில்லை, நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம் நிஜமாக வந்து என்னை காக்க கண்டேன். நீ எது நான் எது, ஏன் இந்த சொந்தம், பூர்வ ஜென்ம பந்தம். ஆ ஆ, இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். அருமை, மிக அருமையாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததான எனது முக்கியமான கேள்வி, ஒரு பாடலில் ஹை நோட்ஸ், லோ நோட்ஸ், கமகம், பிர்கா, சங்கதிகள் என்று ஏராளம் அடங்கியிருக்கும். இவைகளெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த பாடலை ஏற்ற இறக்கத்தோடு தானும் அழகாக பாட வேண்டும் என்று விரும்புகிற புதியவர்களுக்கு ஒரு இசை ஆசிரியராக நீங்கள் கூறும் ஆலோசனைகள் என்ன? இந்த பிர்காஸ், கமகாஸ் அதனோட ரூட்டே கர்நாடக சங்கீதம் தான். ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் சில பேசிக் லெசன்ஸ் இருக்குது. லைக் சரளி வரிசை, ஜெண்ட வரிசை, தாட்டு வரிசை. அதனோட ஸ்வரஸ்தானத்தை வந்து நம்ம பர்ஃபெக்ட் பண்ணினா இதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. செகண்ட் வந்து அந்த ஹை நோட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ரீதிங், அந்த வாய்ஸ் வந்து இந்த நாபி, இந்த டயஃப்ரம்லேருந்து வரணும், நாட் ஃப்ரம் த ஹெட் லெவல். அப்போது வந்து அந்த அவுட்புட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த சாங் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வார்ம் அப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும், வோக்கல் கார்ட்ஸ். அப்போ தான் அந்த அவுட்புட் நல்லா இருக்கும். நன்றி மேடம், அருமையான ஆலோசனை, நன்றி. வாழ்வில் நாம் தவறவிட்ட வாய்ப்புகள், வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏராளம் உண்டு. அதுபோல் உங்கள் வாழ்விலும் இது போன்ற அனுபவங்கள் உண்டா? எங்கள் கல்யாண டயத்துலலாம் இந்த மியூசிக் ரிலேட்டட் ரியாலிட்டி ஷோஸ்லாம் அப்போ ரொம்ப கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு வந்து ராஜ் டிவி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க, ராஜகீதம்னு. அதில் ஆடிஷனுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. செலக்டும் பண்ணிட்டாங்க என்ன. பட் சில காரணத்துக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து போஸ்ட்போன் ஆச்சு. மறுபடியும் எனக்கு அந்த இன்விடேஷன் வந்தது. பட் அந்த டயத்தில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் அதை அட்டென்ட் பண்ண முடியல. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நான் நினைக்கிறேன். பாசிபிளி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா எனக்கு மீடியாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருந்திருக்கலாம். நன்றி. எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு காரியத்தை நாமும் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம், லட்சியம் ஏதேனும் உண்டா? அது பற்றி ஒரு சில வார்த்தைகள். இசை உலகத்தில் எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் ஆஸ் அ ஸ்வீட் போயம் இன் திஸ் மியூசிக்கல் ஜேர்னி. அதே மாதிரி ஒரு மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் என்னோடய ஆசை. தட் இஸ் பிகினர்ஸ்க்கு கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜியில் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இசையில் ஆர்வம் இருந்து பல காரணத்தினால கற்றுக்க முடியாதவர்களுக்கு அவளோட அஃபோர்டபுள் காஸ்ட்டில் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் விருப்பம். நன்றி மேடம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஸ்மியூல் பற்றியும் ஸ்மியூல் நண்பர்களின் அன்பு ஆதரவு பற்றியும் உங்கள் மன வார்த்தைகளை கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்யலாம். This Mule is an apt platform for all types of singers. இதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது. இன்றைக்கி நான் இந்த இன்டர்வியூ நான் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஸ்மியூல் குடும்பத்தினரோட ஆதரவு, மோட்டிவேஷன் அண்ட் அன்டைரிங் கமெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நன்றி. டேனியல் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்கள் இசை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்கள் இசைப்பயணம் மேலும் பல வெற்றிகள் காண எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.